அதாவது அண்மை கால வரலாற்றிலே மெகா மோசடியாளராக இவர் இருப்பார் என்றால் மிக இல்லை என்றுதான் கூற வேண்டும். மோட்டு குமார் பட்டேல் என்பவர் தான் காந்தி நகரை குஜராத்தின் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் ஊழல் வாங்கியிருக்கிறார், லஞ்ச பணம் வாங்கி கொண்டு தப்பி தலைமறைவாகி இருக்கிறார். இவரும் இவரது 2 கூட்டாளிகளும் என்று தற்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்து தேடி வருகிறது. இதற்கு காரணம் என்றால் இந்த மோட்டு குமார் பட்டேல் என்பவர் பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, PCI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்திய மருந்தியல் கவுன்சில். எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் NHC இருக்கிறதோ, NMC என்று குறிக்கிறார், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் NMC என்று. முன்பு MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று அழைத்தார்கள் 2020 வரை. பிறகு தற்போது மாற்றப்பட்டிருக்கிற பெயர் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். எப்படி மருத்துவ கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் தருகிறதோ அது போன்று பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா PCI, இந்திய மருந்தியல் கவுன்சில் தான் பார்மா கல்லூரிகள், அதாவது பார்மசிட்டிக்கல் B.Pharm கல்லூரி போன்றவை படிப்பதற்கு, B.Pharm டிப்ளமோ படிப்பதற்கு கல்லூரிகள் நிறைய இருக்கின்றன. அது போன்ற கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் தருவதுதான் இந்திய மருந்தியல் கவுன்சிலின் வேலையாகும். அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் மோட்டு பட்டேல். இந்த மோட்டு பட்டேல் இந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் தருவது, அதாவது வேலிடிட்டி ஆஃப் டிப்ளமோ கல்லூரிகளுக்கு வேலிடிட்டி புதுப்பித்தல், அதே போன்று B.Pharm கல்லூரிகளுக்கு அவருடைய வேலிடிட்டியை புதுப்பித்தல், அதே போன்று படிப்புகளுக்கு அங்கீகாரம் தருவது, கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் தருவது என பல வகையில் லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அள்ளி கொடுத்திருக்கிறார். அங்கீகாரங்களையும் புதுப்பித்தல் அங்கீகாரங்களையும். அதாவது டிப்ளமோ கல்லூரிகள் என்றால் 8 லட்சம் ரூபாய், பார்மா கல்லூரிகள் B.Pharm கல்லூரிகள் என்றால் 15 லட்சம் ரூபாய் என பணத்தை கோடிக்கணக்கில் கல்லா கட்டியிருக்கிறார். கடந்த 2023, 24 ஆண்டுகளில் வெறும் 13 நாட்களில் 870 கல்லூரிகள், 870 கல்லூரிகளுக்கு, அதாவது 870 கல்லூரிகள் வெறும் 13 நாட்களில் எதையும் காணாமல் லஞ்ச பணத்தை லட்சமாக வாங்கி கொண்டு கோடிக்கணக்கில் கல்லா கட்டி கொண்டு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார், வாரி வழங்கியிருக்கிறார். இவருக்கு உடந்தையா இவருடைய ஓட்டுநரும் மற்றொரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் இருந்திருக்கிறார்கள். இதிலே மோட்டு பட்டேல் யார் என்றால் இவர் ABVP என்ற RSS உடைய தொடர்புடைய ஒரு மாணவர் அமைப்பு, ABVP அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று. அந்த ABVP அமைப்பை சேர்ந்தவர். அதன் குஜராத் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இவர் குஜராத் மருந்தியல் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார். பிறகு எப்படியோ ABVP துணையுடன் இந்திய மருந்தியல் கவுன்சில், பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக மாறுகிறார். கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் லஞ்ச பணம் வாங்கியிருக்கிறார் என்ற வகையிலே குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது CBI வழக்கு பதிவு செய்து அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கு சென்றிருக்கிறார், இவ்வளவு பணத்தை எப்படி வாங்கினார் என்பது குறித்தெல்லாம் தற்போது தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது இந்த அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் அவர்களுடைய தரம் குறித்தும் தற்போது அது ஒரு பக்கம் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மோட்டு பட்டேல் செய்த காரியம் என்பது பல கல்வியிலே மிகப்பெரிய ஊழலாக இது இருந்திருக்கிறது. மிகப்பெரிய மோசடியாளராக, லஞ்ச பேர் வழியாக, தில்லா லங்கடி கொள்ளைக்காரராக இருந்திருக்கின்றான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு வரி பணத்தை கொள்ளையடிப்பது போல கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் தருவதில் இது போன்று கொள்ளையடித்து சென்று தலைமறைவாகி இருக்கிறார். தற்போது அவர் வலைவீசி தேடப்பட்டு வருகிறார். அவர் கிடைத்தால்தான் இதிலே வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எந்தெந்த தரமற்ற கல்லூரிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து லஞ்ச பணத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் போன்ற பல்வேறு விடயங்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும். ஆனாலும் தற்போது இவர் தேடப்படும் குற்றவாளியாக தற்போது வலைவீசி தேடிக்கொண்டு இவரை தலைமறைவாக இருக்கிறார். இவரை வலைவீசி தேடிக்கொண்டது CBI என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ராம்.